விடிஞ்சால் நாளைக்கு டிஎன் 2026ஓட எலெக்ஷன் ரிசல்ட். என்னடா அது ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலில் வந்து வீடியோ வருது பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு எல்லோரும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஈவன் மீ ஆல்சோ. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்போவே வந்து நான் ஒரு நம்பர்ஸ் ஆல்ரெடி ஒரு கேல்குலேஷன் பண்ணிட்டேன். இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும்ன்றது அதை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நாளைக்கான ரிசல்ட்டுக்கான டேட்டா வித் ஆல்மோஸ்ட் ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் இப்போ எக்ஸிட் போலுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸாக இருக்கட்டும், அண்ட் நான் என்னோடய சர்க்கிளில் தேடி கண்டுபிடிச்சி என்ன நடந்திருக்கு, அவங்க யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் டேட்டா என்னோடய பெர்ஸ்பெக்டிவில். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 அதில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸாக கொண்டு வரப்போகுது. பட் வாட் இஃப் விஜயே வரல அப்படின்னா என்ன ஆகியிருக்குன்னா, ரொம்ப சிம்பிள் தான். லைக் எனிவே மேபி டிஎம்கே பவர்லேருந்து போயிருக்கும் அண்ட் ஏடிஎம்கே தான் பவருக்கு வந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் வாட் எவர் த ஹேப்பன். ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பன் இன் த பாஸ்ட் 5 years. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ஷன் நமக்கு வந்திருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்துட்டு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மெஜாரிட்டியோட 150 140 ஜெயிச்சு போயிருக்கும் அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நம்ம மைண்ட் செட்டில் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். எப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து கருணாநிதி இருக்கும்போது ஒரு இஷ்யூ நடந்தது. எப்படின்னா எவ்ரிடே வந்து பவர் கட் ஆகும் 1 hour. அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து 1 day ஷட் டவுன் ஆகும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து கரண்ட்டே இருக்காது, மார்னிங் 9 to 5. அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷன் வந்துட்டு கருணாநிதி டிஎம்கே வந்து பவர்லேருந்து போயிட்டு ஏடிஎம்கே வந்துச்சு. நாட் ஓன்லி தட், அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக எல்லோரும் பார்த்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த டைமும் வந்துட்டு அதே நடந்திருக்கும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. ஸோ அந்த 2 இடத்துலையும் வந்து ஒரு பெரிய பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு விஜய் உள்ளே வந்திருக்காரு. ஸோ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே எலெக்ஷன். இப்போ எல்லோரும் வந்து அந்த எலெக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. லைக் யார் எவ்வளோ ஓட் வாங்க போகிறா, யார் பவருக்கு வர போகிறா, மேபி விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கேல்குலேஷன் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் அட் தி எண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் வரலை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஒன் சைடட் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கும், டிஎம்கே ஆஸ் யூஷுவல் பவர் இல்லாமல் ஆயிருக்கும். அதுதான் நடந்திருக்கும். ஓகே, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டோரி. இப்போ விஜய் வந்துட்டார். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு வந்து ப்ரீவியஸாக வந்துட்டு மக்கள் ஏக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஸ்டோரி போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ அவரோட மூவிஸ், சாங்ஸு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு டைமில் வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்திருப்பார் அப்படின்னு. அது இப்போ தான் கரெக்ட் டைம் இல்லை அவர் கெஸ் பண்ணியிருப்பாரா, இல்லை டைம் வந்து அவருக்கு ஓகே இந்த சான்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டானே, ஐ டோன்ட் நோ. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட் 2. இப்போ விஜய் உள்ளே வந்துட்டு அதனால டிஎன் எலெக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தென் ஃபைனலாக வந்து நம்ம ரிசல்ட்ஸ்க்கு என்னோடய அசம்ஷன் அப்படின்னு போயிடலாம். ஓகே, விஜய் வந்ததுனால 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா சொல்லி நம்ம நிறைய டைம் கேட்டுருவோம். லைக் அந்த கேம்பெயின் அப்போ இல்லை அந்த மைக்கை பிடிச்சிட்டு நம்ம அந்த வேன்லேருந்து பேசுவாங்கள்ல, லைக் 3-way யூனோ சாரி 4-way அந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்குள்ளேருந்து பேசுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நீங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இப்போ டிவிகேன்ற ஒரு கட்சி உள்ளே வந்தாலும் டிஎம்கே கட்சி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து ஜென்சி கிட்ஸ் இருக்க ஏரா. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ எனக்குமே சரிதான், நானும் ஒரு 90s கிட்ஸ் தானே. ஸோ இப்போ வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த இப்போ 1 minute இருக்குது, 2 minutes இருக்குன்னா நம்ம 10 செகண்ட் பார்ப்போம். நமக்கு அது பிடிச்சா கன்சிடர் பண்ணி பார்ப்போம், இல்லைனா ஸ்வைப் தான். ஜஸ்ட் லைக் தட் அந்த எலெக்ஷனோட அவங்க ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா,
அவங்க சொசைட்டி இருக்குது, சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எவ்ரிடே தெரியுது. மொபைல் மீம்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸாக இருக்கட்டும், ட்வீட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா போஸ்ட்டாக இருக்கட்டும், எஃபியில் வந்து வரக்கூடிய ஃபீல்டில் இருக்க ஸ்டோரிஸு, டேட்டா எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டட் எவ்ரிடே உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்கள் அதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிறீங்க, பார்க்குறீங்க. நியூஸ்க்கு போகிறத விட உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கு தான் நியூஸ்க்கே போகுது. ஸோ தி ஆர் வெல் நோன் எஜுகேட்டட் திங்ஸ் இருக்குது அவங்க கையில். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. லைக் என்ன பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்குது, யார் இப்போ பவரில் இருக்கா, யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜென்சின்னா அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்ககிட்ட வந்து ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக வராங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் சொன்னால் என் வீட்டிலே சொல்லலாம், 3 ஓட்டு விழுந்திருக்கு. ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ 18 to 21 இருக்குன்னா அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்காங்க. லைக் 70 பீப்புள் 70 ஏஜ் மேலே இருந்தால் கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி விசிலுக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கி ஓட் பண்ணி நான் நேராக பார்த்த ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ என்னோடய ஏஜ் சர்க்கிள் பார்த்தா 18 to 35. நான் அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் ஒரு 10 out of 8 அப்படி வச்சுப்போமே, எல்லாமே டிவிக்கே தான். அந்த 2% அது ஏன்னு தெரில, அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம், அதனால வேறு கட்சிக்கு ஓட்டு பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லோரும் வந்துட்டு ஒரு சேஞ்ச் வரணும், இல்லைன்னா வந்துட்டு இப்போ இருக்க கவர்மெண்ட் செட் ஆகலை, இப்போ வேறு யாரும் பவரில் வரக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் இருக்குது. ஐ மீன் என்டிகே மேபி போட்டுருக்கலாம், அதுவும் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி போட்டேன், அவனுக்கு ஏன் தான் போட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன், ஆனால் அந்த டைம் டிவிக்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும் விஜய் வரதுக்கு முன்னாடி என்ன, வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏன் இப்போ வந்து இப்போ இருக்க சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ஐடியாக்குள்ளே வந்திருக்கு, லைக் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நம்ம டேரெக்டாக பர்சன்டேஜுக்கு போய்டுவோம். ஸோ 85% போல் இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு ஓவரால் ஆவரேஜாக எடுத்துப்போம். அந்த ஆவரேஜில் 5% தனியாக வச்சுருவோம். எப்படியும் வந்து அதர்ஸ்ன்னு போவோம். என்டிகே வந்து 8 இருந்தது முன்னாடி, மேபி இப்போ ஒரு <3 ஐ டோன்ட் நோ, மேபி <3 2 1 கூட போக சான்ஸ் இருக்குது, ஐ டோன்ட் நோ. ஓகே, 3ன்றது வச்சுப்போமே என்டிகேன்னு சொல்லிட்டு. மிச்சம் இருக்க 2 ஃபேக்டர் வந்து ஃபார் ஷுர் அதர்ஸ், லைக் நோட்டா அப்படி இல்லைனா வந்துட்டு சுயேட்சையாக நிற்பாங்க, அவங்களுக்குன்னு கொடுத்துருவோம். ஸோ 85ல் 5 போயிடுச்சு, 80ல் வந்துட்டு இப்போ 3 கட்சி பெரிய கட்சின்னு இருக்குது, டிஎம்கே, டிவிகே. ஸோ எல்லாேருக்கும் வந்துட்டு இப்போ பொதுவாக ஸ்ப்ளிட் பண்ணுறோமே 25 சாரி இது வேணாம், இன்னொன்று பண்ணுவோம். டிஎம்கே மட்டும் எடுத்துப்போம். டிவிகே வந்து இன்னும் ஓட் பண்ணல, ஐ மீன் விஜயோட ஓட்டே இன்னும் வந்து போல் ஆகலை, ஐ மீன் அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த நியூஸ் வரல. ஸோ டில் ஆஸ் ஆஃப் நோ டிவிக்கு 0ன்னு வச்சுட்டு எடுப்போமே, 40 டிஎம்கே 40, ஏடிஎம்கே 40. ஸோ இப்போ டிஎம்கே வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இருந்திருக்காங்க பவரில். ஸோ எல்லாேருக்கும் வந்து ஒரு ஐடியா இருக்கும், அவங்க திரும்பி வரக்கூடாதுன்னு தான் இப்போ எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து 20% எடுத்து ஃபார் ஷூர் அவங்க ஏடிஎம்கே போட மாட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா வந்து ஏடிஎம்கே பவரில் இருக்கும்போது அவங்க திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து டிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 20% வந்துட்டு நான் திரும்ப டிவிக்கே கொடுத்துட்றேன், ஏன்னா நியூ கம்மர் அண்ட் தென் யூ டோன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் அலிகேஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட இமேஜை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபார் தட் ரீசன் அங்கேருந்து 20 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டிஎம்கே 20, ஓவரால் நம்பர்லேருந்து 40லேருந்து 20 வந்திருக்கு. தென் அந்த 20 வந்து டிவிக்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஏடிஎம்கே 40% இருக்குது, ஓகேவா. இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ ப்ரீவியஸாக வந்துட்டு ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு அவங்க வந்து வேனில் வந்தாங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், முன்னாடி பின்னாடி சைடில் அந்த பக்கம்ண்டு. நானும் பார்க்க போயிருக்கேன், பார்த்துட்டு அந்த அவன் பேசும்போது பார்த்துட்டு தென் நான் மோஸ்ட்லி அந்த இடத்துல போயிடுவேன். பட் கொஞ்சம் பேர் வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு போவாங்க முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னு. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்டு வரவங்க. அதே மாதிரி தான் டிஎம்கேயில் வந்து கருணாநிதி இருக்கும்போது லைக் ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க,
பிளாக் பண்ணிட்டு ஒரு 500 சேர் 1000 சேர் போட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. சில பேர் வந்து அந்த ரோடு வழியாக போகிற இப்போ நான்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் நடக்கும். இப்போ இருக்க மாதிரி இந்த 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்லாம் கிடையாது. 1 ஹவர் நடக்கும், பேசினே இருப்பாங்க, தலைவலி வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்பேன், அப்புறம் போய்டுவேன். சில பேர்லாம் அங்கே உட்காந்து இருப்பாங்க, அவங்களாம் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வர கேங். ஸோ அவங்க 200 கொடுத்தா வந்து உட்காருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், டிஎம்கே எப்படி கூட்டத்தை கூப்பிட்றாங்க, எக்ஸப்ட் ஓட் பண்ணுறவங்க இல்லாமல் லைக் காசு கொடுத்தா வராங்க, வந்து நிற்கிறாங்க, அதை காட்டி மக்கள்கிட்ட சொல்லி ஓட் வாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சங்கட ஒரு ட்ராமான்னு வச்சுக்கோங்க. நம்ம ட்ராமா பார்க்கறதுக்கு வருவோம், நம்ம காசு தருவோம், பட் அவங்க காசு தராங்க, நம்ம போய் பார்க்குறோம். சிம்பிள். ஓகே, இதில் வந்து டிவிக்கு இப்போ நியூ பிளேயர் வந்துட்டு நீங்கள் நான் சொல்லி தான் தெரியும் தேவையில்லை, கரூரில் இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்த எல்லா லொக்கேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். லைக் ஒரு பிளேஸும் வந்துட்டு கூட்டம் அதிகமாக தான் வருது, தான் கம்மியாக வந்தது நான் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஒரு 1 டே சேலரி ப்ளஸ் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் மேலே அங்கே தான் தூக்கி போகிறதுக்கு பொருள் வாங்கிட்டு வர திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க லீடரு புதுசாக வந்திருக்காரு, அவங்களுக்கு வந்து அவர் மேலே இருக்க அன்பாக இருக்கட்டும், இல்லை அவரை வந்து ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கையில் பிடிச்சி கொண்டு போகிறாரு. 200 crore வந்து சேலரி இப்போ நமக்குலாம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் வாங்கிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிட்டு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்படி தான் நானும் நினைப்பேன், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. பட் யூஸ் திங்கிங் லைக் ஓகே வாட் எவர் அந்த தமிழ்நாடு பீப்புள் மணி தான் இருக்கட்டுமே, அதை வச்சு நம்ம சேலரி வாங்கியிருக்கோம், அவங்க அன்பில் தான் நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோம். ஸோ வாட் இஃப் ஐ வாஸ் கோயிங் டு கிவ் இட் பேக் டு தெம் அப்படின்ற பிளானில் தான் அவர் சொல்லிட்டு, மற்றவங்க மாதிரி இல்லாமல் இந்த எலெக்ஷனை ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுட்டு மெயினாக வந்துட்டு இந்த சினிமாவில் நடிச்சுக்கிட்டே ஒரு பண்ணி பார்த்துருவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இல்லை இதுதான் என்னோடய லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்துட்டார். ஓகே, இந்த ஐடியாவில் வச்சுட்டு பார்க்கும்போது அந்த 20% சொன்னல ஏடிஎம்கே, அங்கே அந்த 40% ஏடிஎம்கே, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட் புல் பண்ணுறவங்களும் சரி, அண்ட் ஆல்சோ தட் எக்ஸிஸ்டிங் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருப்பாங்களே அவங்களே யோசிப்பாங்க, பிகாஸ் அங்கே யாருமே இல்லை அந்த மாதிரி இந்த விஜய் மாதிரியான ஃபேக்டரோ ஃபினாமினோ இப்போ அங்கே இல்லை, இபிஎஸ் தான் இருக்கார். ஸோ அவரை நம்பி காசு கொடுத்து ஓட் பண்ணுறதை விட காசை வாங்கிட்டு டிவிகேக்கு ஓட் பண்ணுவோம். நான் இப்போ கேட்ட வரைக்கும் சொன்னல, அவுட் ஆஃப் 10 வந்து 8 பேர் வந்து டிவிகேக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கேலேயும் 20%, ஏடிஎம்கேலேயும் 20%, ஸோ 40%. மொத்தம் சேர்த்து வந்து பார்த்தோம்னா 85% போல் இருக்குது. 5% வந்து அதர்ஸ்ன்னு வச்சுப்போம். 40 மோர் தென் 40 வந்து எடுக்கிறவங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டியாக டிஎன் எலெக்ஷன் வந்து வின் பண்ணி ஆட்சியில் இருக்க முடியும். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் கணக்கு. 40% தாண்டினா ஓகே, தேர் இஸ் அ சேஃப் பிளேஸ், ஸோ தட் தே கேன் டூ இட் லைக் அ சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை வந்து வின் பண்ணி போக முடியும். ஸோ இப்போ வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு வருமே 234 இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க என்டையர் நம்பர்ஸ்ன்னு வச்சுப்போம். நான் பாண்டிச்சேரிக்கு போகலை, பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தட். ஐ நோ பட் ஸ்டில் தெர் இஸ் நோ டேட்டான்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி வச்சுப்போம், எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் நான் அதை விட்டேன், தமிழ்நாடு மட்டும் பார்ப்போம். 234 சிங்கிள் மெஜாரிட்டின்னா 117க்கு மேலே ஒரே ஒரு சீட் எடுத்தாவே போதும். நீங்களே வந்து தனியாக ஆட்சி அமைக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. பட் இங்கே விஜய் வந்ததுனால அந்த பர்சன்டேஜ் சொன்னல, ஆல்மோஸ்ட் அவரே 40 மேலே வந்துருச்சு. டிஎம்கே வந்துட்டு 20 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எப்படியும் அவங்க வந்து தனியாக வைக்க முடியாது. அவங்க சீட் கன்வர்ஷனே ஆனாலுமே இப்போ ஒரு 30, 60 இல்லை 50, 30 எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி வந்தால் கூட சிங்கிள் மெஜாரிட்டியை வைக்க முடியாது. அதர்ஸ்ன்ற 5% வச்சு எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு ஒரு பெரிய டவுட். ஸோ இந்த பக்கம் டிவிக்கு பார்த்தா 40% மோர் தென் இருக்குது. இப்போ அதை சீட் கன்வர்ஷனாக எடுத்தோம்னா ஒரு 90 to 100 அதுன்றது என்னோடய நம்பர். மேபி மெஜாரிட்டி கிடைக்காது தான் கண்டிப்பாக. இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே,
இப்போ திருவான்மையூர்ன்ற ஒரு லோக்கல் பாடி அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு 80% போல் இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி டிசைனிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். லைக் அந்த இடத்தோட லாஸ்ட் எம்எல்ஏ வந்து எந்த மாதிரி லைக் அந்த பீப்புளை வந்து பார்த்துருக்காங்க, எந்த மாதிரி நடந்திருக்கு, அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி வந்துட்டு பீப்புள் மைண்ட் செட் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு. இது வந்து சிட்டி சைடில். அர்பன் சைடில் இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் இங்கே மட்டும் சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து ஃபார் ஷுர் இப்போ டிஎம்கேக்கு ஓட் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுப்போமே. அப்படி இல்லைன்னா தேர் ஹேவிங் த ஆப்ஷன் லைக் டிவிகே ஆர் ஏடிஎம்கே அலையன்ஸ். ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபி இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியும். ஆல்ரெடி அவங்க தாமரை மலராது சொல்ல சுற்றின்னு இருக்காங்க நிறைய பேர். ஃபார் ஷுர் இட் won't happen லைக் தட். ஸோ டிஎம்கே அலையன்ஸ் ஒரு நம்பர்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி வந்து டிவிகேக்கு தான் வரும். அதே மாதிரி டிஎம்கே அலையன்ஸ் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அதுவுமே மோஸ்ட்டாக டிவிகேக்கு தான் வரப்போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்பர் இட் செல்ஃப் மோர் தென் 40 வந்துடுச்சு, ஈஸியாக கிராஸ் ஆகுது. அதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ் வந்துட்டு என்டையராக வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் எந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அந்த லொக்கேஷன் இருக்கிற இஷ்யூவை வந்துட்டு பீப்புள் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, நியூ பார்ட்டிக்கு சான்ஸ் தராங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் பார்ட்டியாக இருக்க ஏடிஎம்கேக்கு தர போகிறாங்களான்றது மட்டும் தான் ஃபேக்டர். ஃபார் ஷுர் தேர்ட் பிளேஸ் வந்து டிஎம்கே தான் போகுது. செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் தான் இப்போ பிரச்சனையே. நான் ஆல்ரெடி ஓட் பர்சன்டேஜ் சொன்ன மாதிரி இஃப் இட் வாஸ் ரைட், மை கெஸ் வாஸ் ரைட்னா டிவிகே 40 கிட்ட ரீச் ஆனாலும் இல்லை அதுக்கு மேலே போனாலுமே இட்ஸ் சேஃபர் சைட். ஈ கேன் ஈஸிலி செக்யூர் தட் என்டையர். சொல்லும் போதே ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் லைக் he is going to be the winning the entire election of Tamil Nadu, because it's not like deciding factor, it's like he is the deciding factor. He will decide whether he is going to take over the power or else maybe அதுவுமே நடக்காமல் போச்சு. இப்போ வந்து 234 90 60 40 வந்துடுச்சு. அவராலையும் பண்ண முடியல, இல்லை ஏடிஎம்கேவாலும் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும்னு தெரியும். கவர்னர் ஆச்சு ஒரு 6 மாதம் நடக்கும். ஆஃப்டர் தட் மேபி அதர் திரும்ப ரீஎலெக்ஷன் வந்த ஆள் மறுபடியும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் திரும்ப பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இட் won't happen லைக் தட் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல என்னோடய டைம்லைனில். ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்தால் ஹிஸ்ட்ரி வந்துட்டு லைக் இப்போ கொரோனா வந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம ஜென்ரேஷனுக்கு, நாங்கள் கொரோனாவெல்லாம் சமாளித்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லுவோம் டிவிக்கேன்ற ஒரு கட்சி 2026 வந்துச்சு, வந்து ஸ்டேட்டையும் சென்ட்ரலில் இருக்க பவரையும் கதறி விட்டு ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஹோப்ஃபுல்லி இட் won't happen like that, but the numbers are like it's totally unpredictable. Depends on the specific location and also because of the power, money. ஏன் சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் சென்னையில் வந்துட்டு பணம் கொடுத்தா பார்த்ததில்ல, லைக் ஓட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. பட் ஐ மீன் கொடுத்துருக்காங்க, லைக் மெயின் ஏரியாவில் கொடுத்து பார்த்ததில்ல. பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் மெயின் ஏரியாவிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரூரில் வந்து மோர் தென் 90%, 93 சம்திங் அந்தளவுக்கு போல இருக்குது. கேட்டால் ஐ மீன் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துன்னு வச்சுப்போமே, கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பணமாவோ பொருளாவோ 40,000 சம்திங் கோல்டு செயின் அது இதுன்னு சொல்லிட்டு 2 பேர் டிஎம்கே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து அவங்க ஓட் பண்ணாமல் போனால் ஃபார் ஷூர் தே வில் ஃபைண்ட் அவுட் லைக் ஐ கேவ் யூ த மணி பட் யூ டிடன்ட் கம் அண்ட் போஸ்ட் யுவர் ஓட் ரைட். ஸோ தே வில் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எல்லோரும் போயிட்டு யாருக்கு ஓட் பண்ணாங்க தெரில, பட் ஃபார் ஷூர் இட் வில் பி லைக் இந்த டிவிகே சைட் ஒன்லி. Not only because of Karur side or Karur issue, but also people are desperate about for a change. That's it. Maybe and இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே விஜய் டிவிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்க ஒரு 3 சான்சஸ் 3 இருக்குது. பட் அது 3த்தில் ஏன் நடக்கலை, என்னென்னலாம் அது 3 விஷயம்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஜனநாயகன் படம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை, பட் அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிட்டு எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஓகே, மேபி அந்த படம் வந்திருந்தால் விஜய்க்கு இன்னொரு
ஏஜ் கிடச்சிருக்கும். லைக் 40 சொன்னது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக அந்த நம்பரை ரீச் பண்ணுற அளவுக்கு போயிருக்கும். செகண்ட் திங் வந்து கரூரோட இஷ்யூ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்ன பிரச்சனைனா சிபிஐயோட எஃப்ஐஆர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரல. அப்படி வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ஹூ இஸ் த ரியல் கல்ப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து ஆப்வியஸ்லி பீப்புள் வந்து பார்த்துருப்பாங்க, ஓகே இவங்களால் தான் அப்படின்ட்டு யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அதுவும் நடக்கலாம். ஸோ 2 விஷயம் சொன்னால், தேர்ட் திங் வந்துட்டு விஜயோட பர்சனல் மேட்டர். அதை நான் சொல்ல தேவையில்லை. பட் அது வந்து டிசம்பரில் ஃபைல் ஆகிருக்கு. பட் அது எப்போ விட்டாங்க தெரியும். பட் அது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு இந்த எலெக்ஷனில் எடுப்படல. பிகாஸ் பீப்புள் ஆர் லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பர்சனல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், பாலிடிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு மூவ் ஆகிட்டாங்க. அதை இன்னும் வந்து அதை பிடிச்சி தொங்கிட்டு டிஎம்கே வந்துட்டு நிறைய பண்ணாங்க. பட் எனிவே இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தேர்ட் மேட்டர் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் எடுப்படல, விச் இஸ் ஃபேவர் ஃபார் விஜய். அண்ட் செகண்ட் திங் ஜஸ்ட் கரூர் திங், அது வந்து நடந்திருந்தால் இன்னும் ஒரு ஈஸியாக இருந்திருக்கும் விஜய்க்கு. அண்ட் ஃபஸ்ட் திங், விஜயோட படம் அது வந்து அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆச்சு. மேபி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னும் ஒரு பெரிய ரீச் வந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் நடந்துருந்த இந்த 3 விஷயமும் நம்ம சொல்லவே தேவையில்ல. விஜய் தான் ஷுவராக வந்து இஸ் கோயிங் டு பி இந்த பவர்னு சொல்லிடலாம். அது நடக்காத 3 விஷயங்கிறதுனால மேபி there is a chance of Vijay is going to be like 90 to 100. அதுன்றது என்னோட கெஸ் நம்பர். பட் ஐ டோன்ட் நோ, மேபி லெஸ் தென் 40 இருக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று லெஸ் தென் 20 to 30 அதுக்குள்ளே இருக்கிற நம்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த மணி ஃபேக்டர் அந்த 3 விஷயம் சொன்னல, அது நடக்காத விஷயம். ஐ மீன் நடந்திருந்தால் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நடக்காததுனால either Vijay is going to win less or Vijay is going to win more of the side, like more than 100. இந்த 2 விஷயம் நடக்கும். அப்படி நடந்தால் இந்த என்டையர் எலெக்ஷன் வந்துட்டு which is a deciding factor for தமிழ்நாடு பீப்புள். எய்தர் டிஎம்கே வராது, அது மட்டும் நான் 200% ஷூராக சொல்லுவேன். டிஎம்கே வராமல் ஏடிஎம்கே வரதுக்கான சான்சஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் மேபி ஹையராக இருக்கலாம் if Vijay gets less number of seats, like less than 20. Okay, this is it. I guess hopefully you will get some idea about my analysis based on that whatever the things that were happened in the past 1 or 2 years. ஓகே, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். மேபி நாளைக்கான ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபார்மேஷன் பார்த்துட்டு நம்ம அப்டேட்டட் கண்டென்ட்டை வந்து நாளைக்கு மேபி ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் நீங்கள் தமிழ் ரேண்ட் சேனலில் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும், போட்டு உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். ஓகே, see you tomorrow with TN election result 2026. ஹோப்ஃபுல்லி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்ப்போம்.